வணக்கம். நான் உங்கள் சகோதரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆத்மா தோழிகள். அத்தியாயம் 22. அவனின் முகம் மாற்றம் கண்ட பூர்ணிமா என்ன என்பது போல புருவம் உயர்த்தினாள். அவன் தலையசைப்பாக ஒன்றுமில்லை என்று விட்டு புன்னகைத்தான். அப்போது மலர்ந்த முகத்துடன் சந்திரன் உள்ளே நுழைந்தான். என்னடா, 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுக்கலாமா என்று கேட்டான் வருண். இல்லடா, பூர்ணிக்கு நான் தாலி கட்டும்போது 3வது முடிச்சான நாத்தனார் முடிச்ச அவ தான் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது கல்யாணமான பொண்ணுங்க தான் போடணுமா, அதனால முதல்ல உங்க கல்யாணம் என்று சற்று நிறுத்தினான். ஓ, அப்படி ஒரு ஆசை இருக்கா? சரி, அப்ப அதை நிறைவேற்றிடுவோம். அடுத்த முகூர்த்தத்திலே உங்க கல்யாணத்தை நடத்திடுவோம் என்றான் வருண். அதே தான் நானும் சொன்னேன். உங்க கல்யாணம் முடிஞ்ச 10வது நிமிஷத்துல எங்க கல்யாணம் என்று சந்திரன் சொல்ல, அட பாவி, நான் கூட அடுத்த முகூர்த்தத்துல வைக்க சொல்லுவேன்னு பார்த்தா உடனேன்னு சொல்லுறியே என்று கலாய்த்தான் வருண். அண்ணா, எல்லாம் சரியாயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நான் ஏற்கனவே அம்மாட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஸோ உன்னோட ரூட்டு கிளியரு என்று மகிழ்ச்சியாக சொன்னாள் பூர்ணிமா. அப்போ என் வேலை ரொம்ப சுலபமாக போச்சு என்றான் சந்திரன். என்னடா சுலபமாக போச்சு என்று கேட்டபடியே தன் முந்தானையில் கையை துடைத்தபடி ஜானகி வர, அத்தை, உங்கள் பையன் உங்களுக்கு மருமகளை கண்டுபிடிக்கிற வேலையை சுலபமாக்கிட்டான், அதைத்தான் சொல்கிறான் என்று வருண் சொல்ல, அப்படியாடா என்று சந்திரனை கேட்க சந்திரன் வெட்கமாக சிரித்தான். பூர்ணிமா உடனே, அம்மா, அன்னைக்கே நான் சொன்னேனே எல்லாம் உங்க அண்ணன் பொண்ணு தான் உன் மருமகன்னு என்றவள் சந்திரனை நோக்கி திரும்பி, தயவு செஞ்சு வெட்க மட்டும் படாதடா அண்ணா, சகிக்கல, பாவம் அண்ணி என்று கூற அவளை அடிக்க வந்தான் சந்திரன். கையில் அகப்படாமல் பழிப்பு காட்டிவிட்டு ஓடினாள் பூர்ணிமா. வெளியே சிரித்தபடி நின்றாலும் ஜானகிக்கு உள்ளுக்குள் கலவரமாகவே இருந்தது. கடவுளே, எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும். என் பிள்ளைகளுக்கு ஒரு குறவும் இல்லாமல் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்க நீ தான் காப்பாற்றணும்ப்பா என்று வேண்டிக் கொண்டாள். சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வருண் கிளம்பினான். அவனுடனேயே ஜானகியும் கிளம்ப காரணம் கேட்ட பாட்டியிடம் கல்யாணத்துக்கு நாள் குறிப்பதற்காக போவதாக சொல்லிவிட்டு சென்றாள் ஜானகி. கற்பகம் அவளுக்காக காத்திருந்தாள். பரஸ்பர உபசரிப்புக்கு பிறகு சித்தர் பீடத்திற்கு சென்றார்கள். கடவுளை மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தபோது வெளி பிரகாரத்தில் இருந்த அரச மரத்தடியில் படுத்திருந்த ஒரு சந்நியாசி ஜானகியை கை காட்டி அழைத்தார். மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடக்குதா என்று கேட்டார். தலையாட்டிய ஜானகியின் கண்கள் குளமாகியது. கவலைப்படாத தாயே, உன் மகளால சில கெட்டவங்க அழியணுங்கிறது விதி. அது நடக்கிற வர உன் மக சில சோதனைகளை தாங்கித்தான் ஆகணும் என்றார். ஏன் சாமி எங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை என்று கண்ணீரோடு கேட்டாள் ஜானகி. என்ன செய்யறது, காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும். நல்லது நடக்கும்போது சில கெடுதல்களும் சேர்ந்தே தான் வரும், ஆனா நிலைக்காது என்றார் அவர். சாமி, இப்போ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், அது பண்ணலாங்களா என்று கற்பகம் கேட்டாள். சற்று நேரம் அமைதியாக இருந்தவர், செய்யலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பிள்ளை சிரமப்படும், அதை கடந்துட்டா எல்லாம் சுபந்தான் என்றார் சந்நியாசி. யார் உயிருக்கும் ஆபத்தில்லையே சாமி என்று கலவரமாக கேட்டாள் ஜானகி. அதெல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் தான் தாயி, கவலைப்படாத, ஒரு 15 நாளுக்கு மட்டும் கவனமாயிருங்க என்று விட்டு கொஞ்சம் விபூதியை எடுத்து கண்களை மூடி ஜெபித்து விட்டு இருவரின் கையிலும் கொடுத்தார். பவ்யமாக வாங்கி கொண்டு கிளம்பினர். வரும் வழியில் ஜானகியும் கற்பகமும் பேசியபடி வந்தனர். பாலாஜி ஐயரு வர்ற அமாவாசைக்கு பூஜை பண்ணுறதா சொல்லியிருக்காரு கற்பகம். அது முடிஞ்சிட்டுனா எல்லாம் சரியாயிரும். அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சாமியும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் அந்த மகமாய் தான் காப்பாற்றி தரணும் என்று கவலையாக சொன்னாள் ஜானகி.
இதுவும் கடந்து போகும்னு நம்பு ஜானகி. ரொம்ப காலத்துக்கு பிறகு நாம சந்திரிச்சிருக்கோம்னா சம்மந்திகளா மாறத்தானே. இது கடவுள் சித்தம். இது கண்டிப்பா நடக்கும் என்றாள் கற்பகம். கற்பகம், நீ என் கூட கொஞ்சம் எங்கள் அண்ணன் வீடு வரைக்கும் வர முடியுமா? சந்திரனும் எங்கள் அண்ணன் பொண்ணு கார்த்திகாவும் லவ் பண்ணுறாங்க போல. அன்னைக்கே பூர்ணி சொன்னா. இன்னைக்கு வருண் தம்பியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. முதல்ல எங்கள் அண்ணன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறமா முறைப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கோக்கலாம்னு பார்க்குறேன். அதான் துணைக்கு ஒன்று கூப்பிடுறேன். வரியா என்று கேட்டாள் ஜானகி. என்ன, தாராளமாக வரேன். நேர வண்டியை அவங்க வீட்டுக்கே விட்டுறலாம் என்று ஜானகியிடம் வழி கேட்டு டிரைவரிடம் அட்ரஸை சொன்னாள் கற்பகம். ஜானகியின் அண்ணனும் பெரிதாக அலட்டாமல் சம்மதம் சொல்லிவிட்டார். வருண் பூர்ணிமா கல்யாணம் முடிந்த அடுத்த முகூர்த்தத்திலேயே சந்திரன் கார்த்திகா கல்யாணத்தை நடத்துவது என்றும் முடிவானது. எல்லாம் நல்லபடியாக முடிந்ததில் சந்தோஷமாக வீட்டிற்கு வந்த ஜானகி அனைவரிடமும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சந்நியாசி கொடுத்த விபூதியையும் அனைவருக்கும் பூசிவிட்டாள். அன்றைய தினம் சந்தோஷமாகவே அவர்களுக்கு கழிந்தது. அடுத்தடுத்த தினங்களும் அப்படியே பிரச்சனை இல்லாமல் நடந்தது. எந்த உருவமும் பூர்ணிமாவை தொந்தரவு செய்யவில்லை. கதீஜாவும் வரவில்லை. ரேவதியின் உருவமும் தொந்தரவு செய்யவில்லை. ரேவதி வராதது சந்தோஷமாக இருந்தாலும் கதீஜா வராதது சற்று வருத்தமாக அவளுக்கு இருந்தது. பூர்ணிமாவும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை மெல்ல திரும்ப ஆரம்பித்தது. கௌரியிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஒரே ஒரு முறை முயற்சிக்கலாம் என்று கௌரியின் நம்பருக்கு கால் செய்த போது உபயோகத்தில் இல்லை என்று வந்தது. நம்பர் மாத்திட்டா போல, அதை கூட என்கிட்ட சொல்லலையே, அவ்வளவு அந்நியமாவா போயிட்டோம் என்று மனதிற்குள் மருகினாள் பூர்ணிமா. சரி என்று அவளின் அம்மாவின் நம்பருக்கு ஃபோன் செய்ய ரிங்காகி கொண்டே இருந்தது. மிஸ்டு கால் பார்த்து கூட யாரும் அவளை அழைக்கவும் இல்லை. மனது மிகவும் கனத்தது. இடையிடையே வருண் அழைத்து பேசுவதால் கொஞ்சம் ஆறுதலாக தெரிந்தது. ஷண்முகியும் பூர்ணிமாவின் பள்ளியிலேயே சேர்ந்துவிட கூடுதல் தென்பாக உணர்ந்தாள் பூர்ணிமா. மாலை இருவரும் ஒன்றாகவே பள்ளியிலிருந்து பஸ் ஸ்டாப்பிற்கு வருவார்கள். பிறகு அவரவர் பஸ்ஸில் வீட்டிற்கு திரும்புவார்கள். பூர்ணிமாவை கொஞ்ச நாட்களுக்கு வண்டியை எடுக்கக்கூடாது என்று வீட்டினர் சொல்லி இருந்தார்கள். அன்றும் அதே போல பஸ் ஸ்டாப்பில் இருவரும் நின்று பேசிக்கொண்டிருந்த போதுதான் பூர்ணிமா கவனித்தாள். ராகவ் KTM பைக்கில் தூரத்தில் வந்து கொண்டிருந்தான். பின்னால் ஒரு பெண் அவளை இறுக்கமாக கட்டியபடி சந்தோஷமாக பேசியபடி வந்தாள். ஷண்முகி, அங்க பாரு, ராகவ் வர மாதிரி தெரியுது. பின்னாடி இருக்கிறது கௌரியா தான் இருக்கும் என முடிக்கும் முன் அவளை ராகவ் கடந்து விட்டிருந்தான். பின்னாடி இருக்கிறது கௌரி மாதிரி தெரியலையடி, நீ தான் அவளை போட்டோல காமிச்சியே என்ற ஷண்முகி பூர்ணிமாவின் அதிர்ந்த முகத்தை கண்டு என்னாச்சடி என்று கேட்க, ராகவ் பின்னாடி இருந்தது கௌரி இல்லடி, மீரா மாதிரி இருக்கு என்று நடுங்கியபடி சொல்ல, என்னடி சொல்ற, பைக்கில் இவ்வளோ நெருக்கமா பப்ளிக்ல வேற பொண்ணோட போறாரா என்று அதிர்ந்து கேட்ட ஷண்முகி, ஒருவேளை கதீஜா சொன்னது போல ராகவன் நல்லவன் இல்லையோடி, அப்படின்னா கௌரியோட நிலைமை என்னாகும் என்று பூர்ணிமாவிடம் கேட்க, அவளோ விடை தெரியாமல் திகைத்து விழித்தாள். ராகவ் உண்மையில் நல்லவனா கெட்டவனா தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆத்மா தோழிகளுடன். ஒவ்வொரு எபிசோடும் உருவாக்குறதுக்கு பின்னாடி பல மணி நேரம் உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு நீங்க கொடுக்கிற அங்கீகாரம் தான் சப்ஸ்கிரைப் பண்றதும், லைக் ஷேர் பண்றதும், கமெண்ட் பண்றதும். அதனால தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கேளுங்க.